அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. நிறைய விஷயங்கள். முதல் விஷயம், மதுரையில் அரசு மருத்துவமனை, மதுரை மாவட்டத்தோட அரசு மருத்துவமனை பேர் ராஜாஜி ஹாஸ்பிட்டல். அங்கே புறநோயாளிகள், அவுட் பேஷண்ட்ஸு, அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய அட்டண்டர்ஸ், அவங்கள பார்த்துக்கிறதுக்காக வரக்கூடியவர்கள் அப்படின்னு எனக்கு கூட்டம் எப்போ பார்த்தாலும் சொல்லி மாளாது. நல்லாயிருக்கும், ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும், நல்ல ஹாஸ்பிட்டலும் கூட. அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த வரக்கூடிய அட்டண்டர்ஸ்க்கும் புறநோயாளிகளுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுடைய உறவினர்களுக்கும் நட்சத்திர நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ, ஒரு அறக்கட்டளை கடந்த சில மாதங்களாக ஆயிரக்கணக்கான பேர் வந்தாலும் அவங்களுக்கும் பேக்கெட் ஃபுட்டு உணவை பேக்கெட் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 2 நாளுக்கு முன்னாடி அது தடுக்கப்பட்டிருக்கு நிர்வாகத்தால். அது மாவட்ட கலெக்டரோட உத்தரவின் பேரில் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு காரணங்கள், நிர்வாக காரணங்கள் ஏதோ சொன்னாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் உள்ளே வச்சு கொடுக்காதீங்க, வெளியில் வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு வெளில வச்சு கொடுக்க முற்படும்பொழுது அங்கே கூட்டம் அப்போ வெளியில் இருக்க ஆட்களும் வருவாங்க, தள்ளு முள்ளு போன்ற விஷயங்கள். இது ஒரு பெரிய நியூசன்ஸ்ன்ற மாதிரி மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டது. ஆனால் உண்மையிலே பசியோடு இருக்க மனிதர்களுக்கு உணவு கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை ஏன் மாவட்ட கலெக்டர் இப்படி பண்ணார் அப்படின்னு நம்ம ஆராயும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த மருத்துவமனை உள் வளாகத்தில் பிரபல நடிகர், காமெடி நடிகர் சூரியோடைய சொந்த உணவகம், அம்மன் உணவகம் இருக்குது. இவங்க இந்த மாதிரி உணவு கொடுப்பதால், இலவசமாக உணவு கொடுப்பதால் எங்களுக்கு தொழில் பாதிக்கப்படுது அப்படின்றது இன்டைரக்டாக ப்ரெஷர். இதுதான் உண்மையான காரணமும் கூட. அவன் யாரோ ஒருத்தன் என்ஜிஓ போடுறான், நல்லது தானே பண்ணுறான், நல்ல ப்ராப்பராக ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி அழகாக பேக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. மக்கள் அழகாக வாங்கிட்டு போயிருந்தாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளே இருந்து கொடுக்கும்போது வாங்கிட்டு போகிறது ஈஸி, வெளியில் வரணும், ரோட்டுக்கு வரணும், அங்கே பப்ளிக்கோடு சண்டை போட்டு வாங்குறது ரொம்ப சிரமம். மூணாவது ஒரு நடிகருக்காக, ஒரு நடிகருடைய வியாபாரம் நல்லா நடக்குன்றதுக்காக இது நிறுத்தப்பட்டிருக்குன்னா, அந்த நடிகருக்கு நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, திரு சூரிய அவர்கள் சிறந்த நடிகர். நல்லா அந்த பரோட்டா காமெடிலாம் பல முறை ரசிச்சிருக்கேன். எவ்வளோ இனோவேட்டிவான ஒரு காமெடி, யாரையும் புண்படுத்தாமல் அழகான பண்ணியிருக்காரு. ராஜாதி ராஜா படம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ராஜா தேசிங், சாரி, இந்த புஷ்பா புருஷன் கதை, வேலன் வந்த வெள்ளக்காரன், நிறைய நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்கார். நல்ல காம்பினேஷன்ஸ் அதிகம் உள்ள ஆள். அவர் ஏற்கனவே ஒரு முறை அவருடைய மிக நெருக்கமான நண்பர் ஒருவரால் இடம் வாங்குகிற விஷயத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கார். அது அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக, பரபரப்பாக பேசப்பட்ட விஷயமா இருந்தது. சூர்யா அவர்களே, நீங்களும் சாதாரணமாக இருந்தால் மேலே வந்திருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்கீங்க. உங்களை பற்றி யாரும் எதுவும் தவறாக சொல்ல. ஆனால் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே, அந்த மருத்துவமனைக்குள்ளே உங்களுக்கு உணவகம் நடத்துவதற்கு, உங்களோட அம்மன் உணவகம் நடத்துவதற்கு அனுமதி இலகுவாக கிடைச்சதா? அது எல்லாரும் ஒரு மனு எழுதி போட்டு அதில் 10 பேரை கூப்பிட்டு பேசிலாம் கிடைச்சதா? உங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டில் தானே, திமுகவோட சப்போர்ட்டில் தானே கிடைச்சிது. குறிப்பாக திரு பிடிஆர் பழனிவேல்ராஜோட சப்போர்ட்டில் தானே கிடைச்சிது. மேயர் இந்திராணியோடைய கணவர் பொன்வசந்த் சப்போர்ட்டால் தானே கிடைச்சிது. அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு கட்சிக்காரன் நடத்தலை, எவ்வளோ கட்சிக்காரன் அதை எதிர்பார்த்துருந்தாங்க. என்னோட நண்பர்லாம் ஒருத்தர் நான் நடத்துவேன் அப்படின்லாம் என்கிட்ட சொன்னார். அதுபோல் ஆட்கள் கிடைக்காம உங்களுக்கு இந்த அரசு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிடைச்ச வரைக்கும் லாபம். நீங்கள் தான் கோடி கோடிக்காக சம்பாதிக்கிறீங்களே, ஏகப்பட்ட படத்தில் இப்போ ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த வருமானத்தில் இது மாதிரி ஏழைகளோட வயிற்று அடித்து அந்த பணத்தை வைத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எல்லாருக்கும் 6 அடி மண்ணு தானே. இப்போ உங்களுக்கு மட்டும் நிறைய பணம் நீங்கள் உங்களுக்கு மட்டும் 6000 ஏக்கர்லையா சுடுகாடு அமைக்க போகிறாங்க, இல்லை பள்ளம் தோண்டி உங்களுக்கு சந்தனக்கட்டையை மரமாக வைத்து உங்களுக்கு இறுதி சடங்கு அது யூஸ் பண்ண போகிறாங்களா அந்த 6000 ஏக்கருக்கு? எல்லாருக்கும் 6 அடி மண்ணு தான். ஏன் இந்த அகம்பாவம், ஏன் இந்த ஆணவம், ஏன் இவ்வளோ பெரிய ஒரு விஸ்திரமான எப்படி நெப்போலியன் உலகத்தையே தனக்கு கட்டுப்பட்டுருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஏன் உங்கள் ராஜாங்கத்தை பெருசு பண்ண ஆசை? உங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு தெரியும்.
ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு கேண்டீன் நடத்தக்கூடிய அளவிற்கு பவர் உள்ள உங்களுக்கு இந்த பிரச்சனை உங்கள் வக்கீலை வச்சு நீங்கள் சொல்லலாம் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அதே இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறவங்கள அங்கேயே கொடுக்க வைக்கலாமே. உங்களால் முடியாதா என்ன? ஒரு ஹோட்டலே நடத்தக்கூடிய ஒரு பணத்துக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வியாபார ஸ்தலத்தையே ஒரு அரசு ஆஸ்பத்திரிக்குள்ளே நடத்தக்கூடிய அளவிற்கு வல்லமை கொண்ட உங்களால் ஒரு இலவச உணவை அனுமதிப்பட்டு தர முடியாதா என்ன? நீங்கள் நினச்சா பண்ணலாம். ஆனால் இதை வந்து சப்போஸ் இது நடக்கலை அப்படின்னு சொன்னால் இது தொடர்ந்து இது போல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பாதிப்புகள் வந்து சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் வரும். இது ஒரு ஏழைகளுடைய வயிற்றில் ரேஷன் அரிசியை திருடுறோம். இப்போ நேற்று கூட பார்த்தா 15 அரிசியோட ஒரு லாரி பிடிச்சிருக்காங்க, அவன் ஓடி போயிட்டான் டிரைவர். எல்லாத்துலேயும் கலப்படம், எல்லாத்துலேயும் வந்து பொய் பித்தலாட்டம். உணவு விஷயத்தில் ஒரு இலவச உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தை எவனோ ஒருத்தன் கொடுக்குறான், நம்ம அதையும் தடுக்கிறீங்கன்னா அதை விட வந்து மகா பாவம் எதுவுமே கிடையாது. ஸோ இது குறிப்பாக இது அரசாங்கம் முதலமைச்சருக்கெலாம் இது தெரியாது, முதலமைச்சரோட பாயிண்ட்லாம் தெரியுது. சும்மா அந்த லோக்கலாக இருக்கக்கூடிய சில்வண்டுகள் பண்ணக்கூடிய வேலை, அவங்க பேச்சு கேட்டு தான் கலெக்டர் நடக்க முடியும். ஸோ கலெக்டரும் வந்து நீங்களும் ஐஏஎஸ் படிச்சிருக்கீங்க, தயவுசெய்து வந்து இந்த பொதுமக்கள் வயிற்றில் அடிக்காதீங்க. சூரிய இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொன்னால் சூரியோட படத்தை நம்ம வந்து புறக்கணிப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. சூரியக்கு நம்ம கொடுத்த ஆதரவு போதும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவர் மாறலைன்னா வந்து நம்ம அந்த முடிவை தான் நம்ம எடுக்கணும். சூரிய படங்களே நம்ம புறக்கணித்தே ஆக வேண்டும். அவர் சிறந்த நடிகனாக இருக்கலாம், சிறந்த மனிதாபிமானியாக இருக்கலாம், பட் ஆனால் இந்த விஷயத்தில் வியாபார நோக்கத்தோடு அவர் இருப்பதனால இதுதான் முடிவாக இருக்க முடியும். அடுத்தாக அந்த வாழை படம்னு ஒரு படம், இப்போ மாரி செல்வராஜ் அவருடைய படம், அது ஏற்கனவே 2-3 படங்கள் எடுத்திருக்காரு. ரொம்ப சிறந்த இயக்குனர், டவுட்டே கிடையாது. ஆனால் என்னென்னா அதே போல் தங்கலான் படம் பார்த்திங்கன்னா ரஞ்சித் பாருங்க, எனக்கு ரஞ்சித்தோட படம் ரொம்ப பிடிக்கும். அவரோட பேச்சு பிடிக்காது. அந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக மற்றவங்களாம் மட்டம் தட்டி என்றைக்கோ மட்டம் தட்டி பேசுகிறதுன்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், என்றைக்கோ யாரோ ஒருத்தர் அடக்குமுறையை கையாண்டான்றதுக்காக இன்றைக்கும் அந்த மக்களை வந்து அதுக்கு யார் நம்மளை வந்து அவமானப்படுத்தாங்களோ அசிங்கப்படுத்தாங்களோ அவங்கள பழி வாங்கணுன்றத பேச்சும், இன்றைக்கி வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் நம்ம எடுத்துட்டோம், சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்றதுக்காக நான் என்ன வேணால் பேசுவேன்ற ஒரு திமிரான பேச்சும் எனக்கு பிடிக்கலனா கூட அவர் வந்து அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து இந்த மலேசியாவை மையமாக எடுத்த ஒரு ரஜினியோட படம் வந்து ரொம்ப சிறந்த படம். அவர் 2 படங்களுமே அவரோட கபாலி காலா 2மே வந்து ஒரு சிறந்த படம். அது மாரி செல்வராஜ் பார்த்திங்கன்னா அந்த தனுஷ்லாம் மிரட்டியிருப்பார் அந்த படத்தில். இதுக்கு முன்னாடி 2 படத்துக்கு முன்னாடி வடிவேலும் போன படத்தில் மிரட்டியிருப்பார். இவங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, சாதிய ஒரு கட்டமைப்பு நம்ம பூமியில் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கும் மேல் ஜாதி கீழ் ஜாதின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி எல்லோரும் மிங்கிள் ஆகிட்டாங்க. எல்லோரும் மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு பழகிறாங்க. மேபி பொண்ணு எடுக்கும்போது பொண்ணு கொடுக்கும்போது மட்டும் சாதியை பார்த்து அவங்க ஒரு போய்க்கிறாங்க ஒழிய, மற்ற நேரத்தில் எல்லாருமே இப்போ இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு எம்எல்ஏ கம்யூனிஸ்டாக இருக்காருன்னா, இப்போ வீட்டுக்கு வராருன்னா ஐயோ எம்எல்ஏ வரக்கூடாது, அவர் தலித்து, அவர் எஸ்சி அப்படின்னு யாரும் விடாமலாம் இருக்கிறதில்ல. வெல்கம் பண்ணி அவர் காலில் ஆசீர்வாதம் வாங்கி அதுக்கப்புறம் தான் அனுப்புகிறோம். அப்போ எல்லாமே மாறி இருக்குது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடத்துல ஒரு 15-20% பீப்புள் மாறாமல் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி அதுவும் குறிப்பாக தென் தமிழகம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, மக்கள் வந்து அமைதியாக இருக்காங்க. இது போன்ற படங்கள் வந்து இப்போ வேண்டாம், இனிமேல் வேண்டாம். தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதியை தூக்கி பிடிக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறதாச்சு. நீங்கள் ஒரு மாஸ் ஹீரோவாக ஒரு கிருஷ்ணசாமிக்கு எதிராகவும், ஒரு ஜான் பாண்டியன் எதிராகவும், ஒரு கும்ளி ராஜ்குமாருக்கு எதிராகவும் நான் ஒரு தலைவனாக உருவாகணும்னு நினச்சி இதெல்லாம் பண்ணாதீங்க. குறிப்பாக நான் மாரி செல்வராஜ் சொல்கிறேன். நானும் அந்த மண்ணை சேர்ந்தவன் தான். இந்த மண்ணுக்கு இனிமேல் வந்து கலவரம் என்ற ஒரு விஷயம் வரக்கூடாது. எப்படி கலப்படம் உணவில் வரக்கூடாதோ அதே போல் நம்ம மண்ணுக்கு கலவரம் வரக்கூடாதுன்னா அது சினிமா வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு தேவர் மகன் படத்தால் எவ்வளோ பிரச்சனைகளை நாம் சந்திச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து மறுபடியும் நெருப்பை வந்து அணைஞ்ச நெருப்பை வந்து ஊதி விட்டு பெருசாக்கி இந்த சாதிய கலவரங்களுக்கு நீங்கள் தூபம் போடக்கூடாது. நீங்கள் ஒரு சிறந்த இயக்குனர், இதனுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. கொஞ்சம் சீரியஸாக இது வந்து நாமளும் வந்து இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து நமக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் வலியுறுத்தணும். அப்போ தான் வந்து இதில் மாற்றம் வந்தால் நல்லது. அதுக்கு அடுத்ததாக 3வது விஷயம், மனோன்மணி என்கின்ற பெயரோடு அம்பாள் ஸ்தலம் எங்கே இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அது முதல் ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து திரும்பியூர் லலிதாம்பிகை தான்.
அதாவது அந்த அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தாயார் முகத்திலிருந்து தோன்றிய 1000க்கும் மேற்பட்ட தேவதைகள் அவருக்கு அர்ச்சனை செய்தன. திரும்பிய சொல்ல அதில் தான் வாக்கு தேவதைகள் வந்து இவரை பற்றி சொன்ன நாமங்கள் தான் லலிதா சகஸ்ரநாமமாக வந்தது. சிவபெருமானின் அருளுக்கு அம்பாள் என பெயர். நல்லா புரிஞ்சுங்க, சிவபெருமானுடைய அருளுக்கு அம்பாள் என பெயர். அருள் இல்லை என்றால் சிவனை நம்ம பார்க்க முடியாது. அவள் இல்லை எனில் அவன் காட்சி நமக்கு தெரியாது, அவன் காட்சி நமக்கு கிடைக்காது. திரும்ப சொல்கிறேன், அருள் இல்லை, அருள்னா சிவபெருமான அருளுக்கு அம்பாள் என பெயர். அருள் இல்லை என்றால் சிவனை பார்க்க முடியாது. அவள் இல்லை எனில் அவனை நாம் காண முடியாது. அவன் நமக்கு காட்சி கொடுக்க மாட்டான், அவன் காட்சி நமக்கு கிடைக்காது, தெரியாது. ஸோ அகஸ்தியர், இதுக்கு அடுத்து வந்து அகஸ்தியர் வந்து லலிதா சகஸ்ரநாமம் வந்து சொன்னால் சிறப்பு அப்படின்னு சொல்லி எங்கே சொன்னால் சிறப்புன்னு வந்து ஹயக்ரீவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன இடம் தான் திரும்பி வச்சு லலிதாம்பிகை. அவர் அப்புறம் அவரோட மனைவியோடு வந்து அங்கே லலிதா சகஸ்ரநாமம் சொன்னதாக நம்பப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. மனோன்மணி அப்படின்னு அவர் எப்படி சொல்கிறாருன்னா ஹயக்ரீவர் மனோன்மணியோட ஸ்தலத்துக்கு போ அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அவர் வந்து திரும்பியச்சூர் போகணும்னு சொல்ல, லலிதாம்பிகா கோயிலுக்கு போகணும்னு சொல்ல, மேகநாதரை போய் பாருன்னு சொல்ல, மனோன்மணியோட ஸ்தலத்துக்கு போனால் அப்போ மனோன்மணியோட ஸ்தலம்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொக்கலிங்கம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரே ஒரு சொக்கலிங்கம் இருந்தால் ஓகே. இப்போ நீங்கள் திருப்பதி போய் மொட்டை தேடினா எப்படி முடியாதுல்ல, அதே போல் ஆயிரக்கணக்கான மனோன்மணி இருந்ததுன்னா அது முடியாது. அப்போ மனோன்மணியோட ஸ்தலத்துக்கு போன்னு சொல்கிறார் ஹயக்ரீவர் சொல்லி அகஸ்தியர் வரார் அப்படின்னா அப்போ ஒரு மனோன்மணி தான். அப்போ முதன்மையான மனோன்மணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து திரும்பி வச்சு லலிதாம்பிகை தான். சிவபெருமான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன முக்கியமான விஷயம்னா அவரோட முதல் சக்தி மனோன்மணி அப்படின்னு சொல்லப்படுது. அம்பாளின் நவசக்தியான 9 தன்மைகள் முதல் சக்தி மனோன்மணி. தானே வந்து முதலிருந்து எல்லோரையும் எழுப்ப செய்யக்கூடிய சக்தி வந்து மனோன்மணிக்கு உண்டு. அப்போ இவ்வளோ புகழ்பெற்ற அந்த மனோன்மணி இருக்கக்கூடிய இடம் வந்து திரும்பி வச்சு லலிதாம்பிகை. அந்த லலிதாம்பிகை கோயிலுக்கு, அந்த லலிதாம்பிகை கோயிலுடைய ஆதீனம் குருமகா சுனிதானன் கேட்டுக்கொண்டதுக்கு எனக்கு ஒரு 300 கிலோ கொடுத்து ஒரு வெள்ளி தேர் வந்து பண்ண போகிறாங்க. 300 கிலோ வெள்ளி இப்போ தேருக்கு தேவைப்படுகின்றது. அதுக்கான நம்பர் 7200 56 95 69 7200 569569. என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, நாங்கள் வந்து ஃபெசிலிட்டேட் தான் பண்ணுறோம், நாங்கள் வந்து பில்லாம் போட்டு கொடுக்குறதில்ல. இங்கேருந்து போக முடியாதவங்களுக்கு வாங்கி அந்த வெள்ளியை வாங்கிட்டு அந்த சன்னிதானத்தில் கொடுத்து ரசீது கொடுத்து ப்ராப்பராக ரசீதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது மட்டும்தான் எங்கள் வேலை. அண்டர்லைன் பண்ணிங்க. ஸோ உங்களால் போக முடியல அப்படின்னா எங்கள் நண்பர் பாஸ்கர் அவரை கூப்பிட்டு, அந்த நம்பரை கூப்பிட்டு நான் கொடுக்குறேன், இதை வாங்கி எனக்கு ரசீது வாங்கி கொடுக்கணும்னா டெஃபினட்டாக வில் டூ இட். இது வரைக்கும் 4 கிலோ வெள்ளி சேர்ந்துருக்கு. இன்னும் 296 கிலோ தானே. அதுக்குள்ளே நம்ம நண்பர்கள் சில நேரடியாக போய் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கணக்கு நமக்கு தெரியாது, நமக்கு வராது. மகிழ்ச்சி, கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சி. நம்ம பொறுத்த வரைக்கும் இன்னும் 296 கிலோ ஈஸியாக கொடுத்துடலாம். நிச்சயமாக கொடுப்போம். இன்னி கூட காலைல ஒருத்தவங்க வந்து ஈரோட்டிலேருந்து வந்து என்னை பார்க்க வந்தாங்க. ஒரு 50 கிராம் வெள்ளியோடு வராங்க. முந்திலாம் வந்து ஸ்ரீ மிட்டாய் அந்த ஸ்வீட் இந்த ஸ்வீட் வாங்குகிற இடத்துல மக்கள் பார்க்க வரவங்க எல்லாருமே வெள்ளியோடு பார்க்க வராங்கன்றது மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். நீங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணணும், மை ரிக்வெஸ்ட். அண்டு இதுக்கு அடுத்ததாக நான் ஒரு கோசாலை பண்ண போகிறேன்னு சொன்னேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய குற்றாலத்தில் பண்ண போகிறேன். என்னுடைய இலக்கு வந்து முதல்ல ஒரு 25 நாட்டு மாடுகள், சாகிவால் இனம். ஏன்னா அதுதான் மிக சாது, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸி, பாலும் நிறைய கிடைக்கும். 2 விஷயங்களுக்காக அது பண்ணுறேன். 2ஆக பிரிச்சுக்கிறேன், பாதி 50-50. 50% எதுக்குன்னா அங்கே வேலை செய்வாங்களே 3 பேர் 4 பேர், அதில் வரக்கூடிய வருமானத்தில் அவங்களுக்கான சம்பளம், அந்த மாட்டுக்கான தீவனம், அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. மிச்சம் 50% எதுக்குன்னா குற்றாலத்தை மையமாக கொண்டு இங்கே இதை சுற்றி உள்ள நிறைய கோயில்கள் இருக்கின்றன. அந்த கோயில்கள்லாம் வந்து ஒரு வேளையாவது இந்த நாட்டு மாட்டு பாலில் அபிஷேகம் பண்ணணும். இப்போ எல்லா கோயிலும் இன்க்ளூடிங் திருச்செந்தூர் எல்லா பெரிய கோயிலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இஃப் ஐ எம் ராங் ஐ கரெக்ட் மை செல்ஃப், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாக்கெட் பாலில் தான் அபிஷேகம் நடக்குது. இது பாவத்தின் உச்சகட்டம், மகா பாவம் இது. அது சொக்கலிங்க நாட்டு மாடு சாகிவால் மாட்டில் தான் பால் ஊற்றணுமான்னா பால் கறந்த பாலை தான் கொடுக்கணும்.
அப்போ கறந்த பால்னால் இப்போ இதெல்லாம் வந்து மாடு கிடையாது. இப்போ நம்ம இந்த கலப்பினெல்லாம் மாடு கிடையாது. உண்மையான மாடு என்பது நாட்டு மாடு தான். இது வந்து அண்டர்ஸ்டுட், இது வந்து ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப தெளிவான கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கறந்த பாலை கொடுக்கணும் போது நாட்டு மாட்டு பால் தான் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ ஏற்கனவே ஒரு மாதிரி நம்ம அட்டன் பண்ணோம், அந்த டைமில் பண்ண முடியல. இந்த முறை என்கிட்ட இது வரைக்கும் ஒரு 5 பேர் மாடு வாங்கி தரேன்ருக்காங்க. இன்னைக்கு கூட ஒருத்தருக்கு மாடுக்கு ஹெல்ப் கேட்டிருந்தேன், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அவரு நான் உனக்கு ஒரு மாடு என் பேரில் ஃபஸ்ட் மாடு என்னோட இருக்குன்னு அவர் சொன்னார். ஏற்கனவே 5 பேர் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து மாடு வந்து இந்த பர்பஸ்க்கு தேவை. இது நான் வியாபாரம் பண்ணுறதுக்கோ நான் வந்து மில்கி மிஸ்ட் மாதிரி ஒரு போட்டி கம்பெனி ஆரம்பிக்கிறதுலாம் கிடையாது. ஸோ இந்த தெய்வீக திருப்பணியில் யாராவது ஈடுபட்டு என் கூட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து 9962 94600 இல்லைனா 9442636363 9442636363 நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா யூ வில் கெட் த ஃபுல்லஸ்ட் சப்போர்ட்டு. நீங்கள் உங்களோட சப்போர்ட்டோட நான் இது வந்து பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக வந்து இந்த வட்டாரத்தில், தென்காசி வட்டாரத்தில் நிறைய ஜீவ சமாதிகள் உண்டு. ஜீவ சமாதிகள் போது அங்கே சிவன் வந்துடுவார். ஸோ பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜீவ சமாதிக்குள்ளே இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் என்பது பாலில் பண்ணுறோம் இல்லை நெய்யில் பண்ணுறது வந்து ரெண்டுமே முக்கியமான விஷயம். நெய் அப்பப்போ யாராவது கொடுத்துட்றாங்க. பால் என்பது வந்து நாட்டு மாடு பால் என்பது பெரிய புண்ணியத்தை சேர்ந்தது. இது வந்து என்னை நம்பி சொக்கலிங்கம் கரெக்டாக பண்ணுவான், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படின்ற எண்ணம் இருக்கவங்க மட்டும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது நான் பெரிய லெவலில் கொண்டு போகிறேன். இது வந்து 20 200 ஆகும், 200 2000 ஆகும். எப்படி வந்து அங்கே நம்முடைய அன்னப்பிரசாத நிகழ்வை வந்து தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படணும். அதே போல் இந்த கோசாலை முதல் கோசாலையாக இருக்கும். இது ஆண்டாள் பேரில் தான் இது வந்து நம்ம பண்ண போகிறோம். அண்டு இன்னும் 2 விஷயம். அதில் முதல் விஷயம் வந்து 1.5 லட்சம் கோடி அளவுக்கு வெளிநாடுகளிலிருந்து மரப்பொருட்கள் வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இது வெக்கத்தின் உச்சக்கட்டம். நாம் வந்து மரம் குறித்த அறிவே இல்லாமல் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோம். கொஞ்சம் மரம் வளர்க்கணுன்ற எண்ணத்தையும் நான் வளர்த்துப்போம். மரம் பற்றி, காட்டு விலங்குகள் பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ நான் ஒரு டைம் லேட்டருக்கு ஒரு ஆஃப்டர் சம் டைம் நான் பண்ணுறேன். பட் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் நினைக்கிற இடத்துல மரத்தை வெட்டுறோம், நினைக்கிற இடத்துல வந்து காடை அழிக்கிறோம், காடை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறோம். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் கேரளாவில் நடந்தது இல்லையா இப்போ அந்த நிலச்சரிவு, அது ரொம்ப நாள் இல்லை, அது சென்னைக்கும் வரலாம். சென்னை மக்கள் நினச்சிருக்கலாம் நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஜப்பான்காரன் வந்து ஏன் ஃபன் பண்ணுறி அந்த இப்போ குஜராத்லாம் வந்து அந்த கடுமையான பாதிப்பு ஏற்பட்ட குஜராத்தில் இன்றைக்கி மியாவாக்கி ஃபாரஸ்ட் வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா அவனுக்கு அந்த காடோட முக்கியத்துவம் தெரியும். இப்போ நான் வந்து இப்போ குற்றாலத்தை ஒரு காற்றை சுவாசிக்கிறேன்னா இது நான் சொன்னால் வேடிக்கையாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் அந்த காற்றை நான் இப்போ சுவாசிச்சுட்ருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஏர் ட்ராவல் அப்படின்ற ஒரு ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் மொபைலே பார்க்கலாம், நம்ம இப்போ சுவாசிக்கிற காற்று எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஆஸ்திரேலியா போய், அது அண்டார்டிகாவில் ஆரம்பித்து ஆஸ்திரேலியா போய் அப்படியே அங்கே சுற்றி இங்கே சுற்றி தென்காசிக்கு வருதுன்னா நம்ப முடியுதா? ஒரு காற்றுக்கே இவ்வளோ பெரிய பயணம் இருக்கும்போது ஒரு மரத்தோட பயணம் இதை விட ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? ஏன்னா காற்றுக்கும் மரத்துக்குள்ள லிங்க் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ மரம் வளர்க்கணும், மழை பெறணும். மரம் வளர்த்தால் தான் மழை பெறுவோன்றதெல்லாம் மட்டும் இல்லாமல் நாம் உயிரோடு இருக்க முடியும், நம்ம சந்ததிகள் உயிரோடு இருக்க முடியும். அந்த நிறைவாக இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ், கியூ பிரான்ச் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் அப்படின்னு ஒருத்தர் வந்து, சந்திரசேகர் நினைக்கிறேன், சந்திரமோகனம், அவர் வந்து டியூட்டியில் இருக்கும்போது இறந்து போயிட்டார். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஏசி வந்து இந்த கார் ரேஸ் நடந்தப்போ இறந்து போயிட்டார். நேச்சுரல் டெத், அதில் அது டவுட்டும் இல்லை. என்னென்னா வந்து ஒரு விஷயம் மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே வந்து ஒரு போலீஸ் 50 ரூபா லஞ்சம் வாங்கினா அப்படியே கத்தி கூப்பாடு போடுவோம். இவங்களாம் சம்பளம் வாங்குறான், ஐயோக்கு போய் 50 ரூபா வாங்கிட்டான், 10 ரூபா வாங்கிட்டான், 20 ரூபா வாங்கிட்டான்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் போலீஸ் மேலே சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கிற அந்த கஞ்சாக்கும் ப்ரௌன் சுகருக்கும், இன்றைக்கி இருக்க போதை நடமாட்டத்துக்கும், சாராய நடமாட்டத்துக்கும், சாராயன்றது வந்து டாஸ்மாக் ஒயின் ஷாப்பை சொல்கிறேன், சாராய நடமாட்டத்துக்கும் போலீஸ் மட்டும் இல்லைன்னா எந்த வீட்லேயும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது. எந்த வீட்லேயும் நகைகள் இருக்காது, பணம் இருக்காது. யாருமே வந்து இங்கே பணக்காரனாக சொல்ல முடியாது. நீ பணக்காரன்னு சொன்னால் அவனை தலையை எடுத்துகிட்டு உன் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இங்கே பெரிய கூட்டம் காத்து கொண்டிருக்குன்னு. இப்போ அந்த வகையில் போலீஸ் தான் வந்து இப்போ இன்றைக்கி எல்என்டோ வந்து நம்ம சொல்லலாம், வந்து எதிர்கட்சி தலைவர்லாம் சொல்லலாம் எல்என்டோ சரியில்லைன்னு சொல்லிட்டு.
நம்ம தமிழ்நாடை விட்டு நீங்கள் வெளில போனால் தான் தமிழ்நாட்டோட L&O பற்றி தெரியும் உங்களுக்கு. அந்த வகையில் நம்மளுடைய L&O ரொம்ப ஸ்ட்ராங் தான். இதை வந்து சாத்தியப்படுத்தக்கூடிய போலீஸ், அந்த காவல்துறை வந்து அந்த உயர் அதிகாரிகள் ஒரு நிச்சயமாக ஒரு விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு போலீஸுங்க வந்து ரொம்ப ஆக்டிவ் அண்ட் ரொம்ப நல்லா நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணி ரொம்ப ட்ரிம்மாக இருக்கக்கூடிய ஆட்கள். அவர்களுக்கு பணியில் இருக்கும்போது சின்ன வயசில் டெத்து வருது அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்களுக்கு ஒரு ஹெல்த் டைரக்டரி போட்டு ஒரு ஹெல்த் கார்டு போட்டு அவங்கள ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும். அவங்க ஹெல்த்தை மானிட்டர் பண்ணணும். ஏன்னா அவங்க 24 hours அவங்களுக்கு லீவ்லாம் கிடையாது. இப்போ வந்து வேலை பார்க்கணும். ஒரு டெத் ஆகிடுச்சு, இங்கே கலவரம் ஆகிடுச்சுன்னா வரணும், உடனே பேண்ட்டு ஷூஸை போட்டு வந்து நிற்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து தகுந்த பாதுகாப்பை கொடுக்கணும். காவல்துறை வந்து மறுபடியும் இது போல் ஒரு இளம் வயதில் ஒரு மரணத்தை சந்திக்கக்கூடாது. காவலர்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ இது கொஞ்சம் சீரியஸான பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். பார்ப்போம், இது சம்மந்தமாக நம்ம பேசலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான கதை, சின்ன கதை, பெரிய மேட்டர். NSK எல்லாருக்குமே தெரியும், அவரை மாதிரிலாம் நடிக்க முடியாது. அவரும் வந்து பாகவதரும் ஒரு கொலை கேஸில் மாட்டுறாங்க. அதாவது இந்து நேசன் ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை ஒரு மஞ்சள் பத்திரிகை, இவங்க 2 பேரும் தவறாக எழுதுகிறாங்க. அந்த பத்திரிகையை நடத்த வந்தவர் லக்ஷ்மிகாந்தன், அவர் கொல்லப்படுறாரு. அதுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜெயிலில் போட்டாச்சு. அந்த காலத்தில் வந்து ஜெயில் வந்து போட்டாங்கன்னா அதுக்கு அப்பீல் வந்து பிரிட்டிஷ் இங்கே ஹைகோர்ட், இங்கே சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் சிஸ்டம்லாம் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா வந்து இறுதி தீர்ப்பு ஏதாவது போனால் லண்டனில் வந்து ப்ரிவியூ கவுன்சில் ஒன்று இருக்கும். அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து உயர்நீதிமன்றம் கிடையாதுனால ப்ரிவியூ கவுன்சிலில் போயிட்டு நீங்கள் மனு போட்டால் தான், மேல்முறையீடு பண்ணால் தான், அந்த லண்டனில் தான் அது நடக்கும். லண்டனுக்கு தான் நீங்கள் போகணும். அப்போது அது போல் நேரத்தில் NSK வந்து ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு இருக்கார். அவங்க மனைவி TA மதுரம் திருச்சியில் இருக்காங்க. மதுரத்துடைய சொந்த தம்பி வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் வாலி, மிக நெருங்கிய நண்பர் வாலி என்பதால் மதுரம் மனம் விட்டு பேசுகிறாங்க. என்ன வாலி இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சொல்கிறார், அம்மா நீங்கள் சக்கரத்தாழ் வர 48 நாளில் பிரதட்சணை வாங்க, நம்பி வாங்க, உங்கள் கணவர் இந்த பிரச்சனை வந்து வெளில வந்துடுவார், கட்டாயம் வெளில வருவார்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு. அவங்களும் அதை பண்ணுறாங்க. அதே போல் 48 நாள் அவங்க பண்ணதுக்கப்புறம் அவரும் வெளியில் வந்துடுறாரு. வெளில வந்ததுக்கப்புறம் என்ன படம்னா சக்கரவர்த்தி திருமகள்னு ஒரு படம். அப்போ புகழ்பெற்ற நடிகர் கோபாலகிருஷ்ணன் வந்து வாலியை கூப்பிட்டு போகிறார் NSK பார்க்குறதுக்கு. NSKட்டே ஒரு அறிமுகப்படுத்துறாரு, இது மாதிரி உங்கள் ஒய்ஃபோட தம்பி ஃப்ரெண்டு, நான் ஸ்ரீரங்கத்தான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் NSK பேசுகிறார். பேசியே இருக்கும்போது கோபாலகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா NSK கிட்ட, ஐயா வாலிக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இவ்வளோ அன்பாக இருக்கார், இவ்வளோ பண்பாக இருக்கார், இவ்வளோ சாஃப்டாக இருக்கார், இவர் எப்படி போய் கொலையை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கேட்கும்போது அவர் கோவப்படாமல் சொல்கிறார், நான் இப்பவும் சொல்கிறேன் வாலி, நான் கொலை பண்ணலை. ஆனால் என்ன அப்போ நீ உடனே கேட்பேன், நான் கொலை பண்ணல, கொலைக்கான ஆட்களை ஏற்பாடு பண்ணல, அந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்றதை நம்பு. ஆனால் நீ எதுக்கு ஜெயிலுக்கு போன, அப்போ ஏன் கஷ்டப்பட்டேன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த இந்து நேசன் பத்திரிகையில் வந்து தொடர்ந்து என்னை பற்றியும் பாகவதரை பற்றியும் எழுதிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு டைம் படிக்கும்போது எனக்கு அவன் மேலே உச்சக்கட்ட கோவம். சாதாரண மனிதனுக்கு எப்படி கோவம் வருமோ அதே போல் தான் எனக்கு கோவம். இதெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும், அடிக்கணும், உதைக்கணுன்ற அளவுக்கு கோவம். ஆனால் நான் அவனை தூக்கி போட்டு அடிக்கவும் இல்லை, அடிக்கிறதுக்கு ஆளும் செட் பண்ணல, அவனை கொலை பண்ணுறதுக்கு ஆள் செட் பண்ணல. அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நீ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நான் இவனை தூக்கி போட்டு அடிக்கணும், உதைக்கணும், மிதிக்கணும்னு நினச்சேன் பார்த்தியா, அந்த எண்ணத்திற்கு கடவுள் சில தண்டனை கொடுத்துருக்கான். நான் வந்து அவன் கஷ்டப்படணும், அவனை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சேன் பார்த்தீங்களா, அதுக்காக நான் ஜெயிலுக்கு போய் இருந்துட்டு வந்தேன்னு ஒரு விஷயத்த சொல்வார். இவர் அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்து வரான் வாலி. அப்போ இவர் இது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நினைத்தேன் பார்த்தியா, அந்த எண்ணத்திற்கு தான் இந்த சிறந்த நிலைன்னு சொல்லிட்டு தீயதை செய்யாட்டணும், அதை நினைத்தால் தண்டனை நிச்சயம் உண்டு. அதுதான் அவர் சொல்வார். நீ வந்து தீயதை வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை நினச்சிட்டாலே உனக்கு கட்டாயம் உனக்கு தண்டனை உண்டு. அது வந்து யாராலையுமே மாற்ற முடியாது, எந்த கோர்ட்டாலையுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இதுதான் நானும் கொஞ்சம் அழகாக ஒரு டியூன் பண்ணி சொல்கிறேன். நல்லதை செய்வோம், நல்லதை பேசுவோம், நல்லதை நினைப்போம், நல்லதை கேட்போம், தீயது வேண்டாம். மூக்கு காது வாய் இந்த கதை தான், காந்தி குரம் கதை தான். நீங்கள் வந்து நல்லதை வந்து நீங்கள் கெட்டவனாகவே இருங்க. நீங்கள் லஞ்சம் வாங்கலாம் வாங்குங்க, என்னெல்லாம் உலகத்தை பஞ்சமாக பாதகங்கள்னு சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் பண்ணுங்கள். அதனால் ஒரு நேரத்தில் எல்லாருமே மாறி ஆகணும் இல்லையா.
20 வயசு இந்த சொக்கலிங்க 52 வயசு 53 வயசில் கிடையாது இல்லையா. இப்போ வீடு நம்மளை காடை நோக்கி தள்ளிட்டு இருக்கு வாழ்கிற ஒவ்வொரு நாளும். அப்படின்னும்போது நம்ம ஏதோ ஒரு இடத்துல நல்லவனாக நடிக்க ஆரம்பிச்சே ஆகணும். நான் கடைசி வரைக்கும் கெட்டவனாக செத்து போகிறேன்னா அது நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், உங்கள் மனைவியை பாதிக்கும், உங்கள் அம்மாவை பாதிக்கும், அப்பாவை பாதிக்கும், அக்கா தங்கை அண்ணன் தம்பி உங்கள் குடும்பத்தையே பாதிக்கும். அப்போ நீங்கள் மாறணும்னா அதுக்கு வந்து எண்ணம் வரணும். எண்ணம் வந்து வந்த உடனே மாறிட முடியாது. கொஞ்சம் நடிக்கணும். சில இடத்துல நல்லவனாக நடிக்கணும், சில இடத்துல கெட்டவனாக இருப்போம், சில இடத்துல ரொம்ப கேடு கெட்டவனாக இருப்போம். என் தலைவன் சீமான் சொல்கிற மாதிரி ஏன்னா சீமானுக்கு ஓட்டு போட்டு நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அதுக்காக தான் சொன்னேன். சில இடத்துல இந்த நடிப்பு என்பது வந்து நம்ம சில இடத்துல நம்ம செய்யக்கூடிய அந்த நடிப்பு, போலியான நடிப்பு என்பது ஒரு டைமில் அது நம்மளுடைய ரொட்டீன் ஜாபாக மாறிடும். அந்த நடிப்பு உண்மையாகிடும். இப்போ நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன்னா பொய் சொல்ல மாட்டேன். நானும் ஒரு விஷயத்தை மறைப்பதற்கும் பொய் சொல்வதற்கும் வந்து வித்தியாசம் உண்டு. இப்போ நீங்கள் சொக்கலிங்கம் நீ இவரை அடிச்சியா அடிக்கலையா, உங்கள் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னோன்னா நான் பதில் நேரடியாக சொல்லலை. அப்படி வேணால் நான் பண்ணிட்டு போகலாம். இல்லை என் சட்டையை பிடிச்சி சொக்கலிங்கம் இல்லை அன்பாக வந்து முத்தம் கொடுத்து கேட்டு இவனை அடிச்சா அடிக்கலையா, நான் அது ரெண்டுத்தில் ஒரு பதில் தான் சொல்லும்போது அடிச்சேன்னா அடிச்சுன்னு சொல்லுவேன், அடிக்கலாம்னு சொல்லுவேன். இதுதான் சொக்கலிங்கம். அப்போது நான் பொய்கள் நிறைய பேசுகிற இடத்துல நான் மாறியிருக்கேன், மாற்றப்பட்டிருக்கேன். அது வந்து ஒரு விஷயமும் உன்னோட கனெக்டடு. அப்போ நீங்கள் நல்லவனாக நடிக்க ஆரம்பிக்கும்போது உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நல்ல விஷயங்களாக மாறிடும். இன்ஃபேக்ட் வந்து நான் ஒரு பிஸ்னஸ், ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், நான் ஏமாற்றப்படுறேன். ஆனால் நான் நம்பின ஒருத்தரை ஒரு பூர்ணமாக நம்புகிறேன், அவர் ஏமாத்துறாரு, பச்சையாக ஏமாத்துறாரு. அதாவது ப்ரூட்டல் ரேப்பிங் தான் அது. ஆனால் அந்த எங்கே ஏமாற்றப்பட்டனோ அங்கேருந்து தான் நான் வந்து ஜெயிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஒரு புது அவென்யூ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இன்ஃபேக்ட் என்னோடய நண்பர்லாம் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட 300-400 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட்டில். என்னோடய டீம்மேட்டு அவங்க வந்து அவர் சொன்னார், சமீபத்தில் பார்த்தேன் ஸ்ரீபெரும்புத்தூரில். அப்போ பார்த்தப்போ சொன்னார், சார் நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க சார். என்றைக்கு முதல் பிஸ்னஸ் நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்களோ அது அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு இடம் வாங்குறேன்னா ஒரு ப்ளஸ்ஸு மைனஸு அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு அத்துப்படி. அஃப்கோர்ஸ் நான் ஒரு அட்வொகேட்டோட ஹெல்ப்போடு தான் நான் பண்ண போகிறேன். அப்போ நான் அந்த இடத்துல ஏமாற்றப்படுறேன். அந்த ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் எனக்கு வந்து 1க்கு 2 மடங்காக பணமாக திரும்ப வருகின்றது. ஒரு செத்து போன சொத்தை வந்து டாக்குமெண்ட்டே இல்லாத சொத்தை நமக்கு டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. அதை வந்து சம்மந்தமே இல்லாமல் அனிதான் என்னோடய அன்பு சகோதரி கணவர் கண்டுபிடிக்கிறாங்க. நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக அவங்ககிட்ட போகும்போது மறுபடியும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு தப்பான ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டியாக மாறுது. பணமாக வந்தாலும் நல்ல ப்ராப்பர்ட்டியாக வரப்போகுது, சொத்தாக வந்தாலும் நல்ல சொத்தாக வரப்போகுது. அப்போது நான் ஃபிசிக்கலாக சொல்கிறேன், இந்த 2 எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். என்னோட கடந்த ஒரு 2 வருஷ ஜேர்னியில் நீ நல்லவனாக சொக்கலிங்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லது நடக்குது. கூட நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க யாரும் இல்லை. கெட்டவங்கெல்லாம் போயிடுறாங்க, விலகிடுறாங்க. கெட்டவங்கன்னு யாரும் கிடையாது. அவனுக்கு நம்ம கெட்டவனாக இருப்போம், நமக்கு அவன் கெட்டவனாக இருப்பான். ஸோ நம்ம பார்வையில் அவன் நம்மளை விலகி போயிடுறான், அவன் பார்வையில் நம்ம கெட்டவனாக இருப்பான், நம்மளை விலகி வைக்கிறான். இல்லை நம்ம விலகி போயிருக்கணும் அவன் சொல்லலாம். இங்கே வந்து மற்றவங்க விஷயம் இல்லை. நான் என்ன வந்து சென்டர் பாயிண்ட்டாக பிந்துவாக உட்கார வச்சு நம்ம பார்க்கும்போது நீங்கள் நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே போதும், எல்லாமே நல்லதாக இருக்கும். உங்களுக்கு விட்ட சொத்து கிடைக்கும், குழந்தை கிடைக்கும், கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் நடக்காத பட்சத்தில் உங்களுக்கு வீடு கிடைக்கும், நிலங்கள் கிடைக்கும், வாகனங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ நடிக்க பழகு. நடிப்பு தான் நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்த்தை. ஏன் நமக்கு யாருக்கும் ரொம்ப சங்கடம்லாம் இல்லை நடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து உலகத்துக்கு வந்ததே நடிக்க தானே. நானும் பிறவி நடிகள் தான் நம்ம எல்லாருமே. ஸோ நடிப்பதற்கு நம்ம வந்து மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்குற மாதிரி நமக்கு நடிக்க கற்றுக் கொடுக்க என்ன சிவாஜி கணேசனை கூப்பிட முடியல, என்எஸ்கேவை கூப்பிட முடியுமா? ஸோ அதெல்லாம் நல்லா எல்லாருமே நடிக்க பழகுங்கள். நடிப்பு ஆட்டோமேட்டிக்காக இன்பார்ன் குவாலிட்டி எல்லாம் நல்ல நடிப்பு வரும். ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கு நடிச்சிருக்கேன் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.